மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர் நலவாரி அட்டைகள் மற்றும் நலத்திட்டங்கள் வழங்குகிற நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக பொள்ளாச்சி கோட்டத்தினுடைய சாராட்சியராக பொறுப்பேற்று இதுவரைக்கும் பொள்ளாச்சி சாராட்சியராக பணியாற்றிய அத்தனை பேர்களும் காட்டிலும் மிக சிறந்த கோட்டாட்சி தலைவர் என்ற பெயர் எடுத்தவர் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்புக்குரிய சகோதரர். நான் வந்து இறங்கிய நேரத்திலே நான் இவரை பார்த்த உடனே நான் சொன்னேன், அம்மா நீங்கள் சாராட்சியாக கோட்டாட்சி தலைவராக இருந்தீர்கள் சொன்ன நேரத்தில் அப்படியா என்று கேட்டார்கள். ஆனால் அவர் மறந்து போயிருக்கலாம். எங்களால் என்றைக்கும் மறந்து போக முடியாத ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னால் அது சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் என்று சொல்கின்ற அளவிற்கு ஒரு தலைமையான மாவட்ட ஆட்சித்தலைவர். அவர்களுக்கு என் நெஞ்சாத நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இளம் வயதிலே சென்னை மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர். எனக்கு வயது இருக்குமோ இருக்காதோ நான் உருவாக்கி கொள்ளலையே தெரியாது. ஆனால் என்றைக்காவது நீங்கள் தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளராக வருவீர்கள். வருகிற நேரத்திலே என் மனமார்ந்த வாழ்க்கைகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அளவிற்கு உழைத்தால் உயர முடியும் என்று இன்றைக்கு நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் இங்கே வெளியிட்டிருக்கிற எங்கள் ஒன்றியத்துடைய வாரியத்துறை துணைத் தலைவர் அன்புக்குரிய சகோதரர் கனிமொழி பத்மநாபன், வாரிய உறுப்பினர்கள் அன்புக்குரிய சகோதரர் ராஜன், அன்புக்குரிய சகோதரர் ஹரீஷ்குமார், டாக்டோ மேலாளர் அன்புக்குரிய சகோதரர் அவர்கள், வருகின்றிருக்கிற மாநகராட்சியுடைய தலைமை பொறியாளர், வருகின்றிருக்கிற அரசு உயர் அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் இங்கே மேல் நம்முடைய சகோதரி வேறு நம்முடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அழைத்திருக்கிறார் சொன்ன ஒரு செய்தியை கேள்விப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரை பேச சொல்லுகிற நேரத்திலே இல்லை நீங்கள் பேசிக்கொள்ள சொல்லிவிட்டார்கள். ஆகவே சுருக்கமாக பேசி அவருக்கு வலியுறுத்த வேண்டும் என்கிற கட்டாயத்தின் அடிப்படையிலே நான் 37 மாவட்டங்களிலே கடந்த ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாகவே எல்லா ஆய்வுக் கூட்டம் நடத்திவிட்டேன். ஆனால் நான் நடத்த முடியாத ஒரே ஒரு கூட்டம் சென்னை மாவட்ட கூட்டம். அதுவும் இன்றைக்கு 35 மாவட்டமாக நடத்தி முடித்திருக்கிறேன். அதற்காக என் மீண்டும் ஒருவரை என் நெஞ்சால் நன்றியை அன்போடு மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வருகின்றிருக்கிற நீங்கள் உங்களிடத்திலே கருத்துக்கள் கேட்டு நீங்கள் யாரும் எழுந்து சொல்லவில்லை. எனக்கு தெரியும் நீங்கள் ஏன் சொல்லவில்லை என்று எனக்கு தெரியும். நீ கேட்டுவிட்டு போய்விடுவாய். காலையில நான் ரோல் காலுக்கு போவேன். போகிற நேரத்தில் நீதான் மைக்கு பிடித்து என்னை பற்றி புகார் சொன்னாய், உனக்கு வேலை அனுபவம் சொல்லிவிடுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக நீங்கள் எல்லாம் அனுபவிக்கிறீர்கள். இருந்தாலும் கூட உங்களுக்கு நான் ஒரு உறுதியை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரிய தோழர்களே, அன்புக்குரிய சோதனைகளே, நான் மிக மிக சாதாரணமான என்னுடைய தந்தையார் ஒரு தோட்டி வேலை செய்தவர். ஒரு தோட்டி வேலை செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்திருக்கிற என்னை கொண்டு வந்து இந்த வாரியத்திற்கு தலைவராக நியமனம் செய்தவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தலைவர் மு.க. ஸ்டாலின் அவரை மிக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாதாரண மக்களுக்கான அரசு, கடைசி மக்களுக்கான அதிகாரம், எல்லோருக்கும் எல்லாம், எல்லோருக்கும் சமூக நீதி என்கிற அந்த அடிப்படையில் பாடுபட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு சென்னை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தின் மேலாக நெஞ்சாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கே வருகின்றிருக்கிற எல்லா அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே குறைகள் சொல்லியிருக்கிறார்கள், அதை குறிப்பிடுத்திருக்கிறீர்கள். தயவு செய்து அடுத்த ஒரு 3 மாதம் கழித்து இந்த வாய்ப்புப்படுத்த வருகிற நேரத்திலே நீங்கள் எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு பேருக்கு நன்றி சொல்லிவிட்டாயே, எங்களுக்கு என்ன நன்றி என்று கேட்கலாம். நான் கேட்கிறேன், நான் துப்பி வச்சு நானே பட மாட்டேன். நான் செய்யாத அனைத்து அசிங்கத்தையும் உங்கள் கையால் தொட்டு எங்களை சுத்தப்படுத்தி உங்களை அழுத்தாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் கிடைக்கவில்லை. என் கைகளை கொண்டு உங்கள் காலிலே என் வாழ்க்கையை பயணத்தில் அன்போடு வைத்திருக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்றைக்கும் நீங்கள் நீடூழி வாழ வேண்டும். பாதுகாப்போடு இருங்கள். நீங்கள் பாதுகாப்போடு இருக்க வேண்டும். உங்கள் கையிலே நான் இங்கே சென்னையில பார்க்கிற நேரத்திலே, இங்கே சென்னையிலே நான் சுற்றுப்பயணம் செய்கிற நேரத்திலே நீங்கள் யாரும் முழுக்கசம் மனுவதாக தெரியவில்லை, கையில் எழுவதாக தெரியவில்லை. நீங்கள் பாதுகாப்பற்ற முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களிடத்திலே கேட்டுக் கொள்வது, இங்கே வடிவமைத்திருக்கிற நம்முடைய ஒப்பந்த தனியார் நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பு சோப்பு வழங்க வேண்டும். அதே போல கையுறை வழங்கப்பட வேண்டும், காலை வழங்கப்பட வேண்டும், முகக்கசம் வழங்கப்பட வேண்டும். அதே போல அழுத்தமான குப்பையை எடுப்பதற்கு தரம் வைத்துக் கொடுத்தால் நாங்கள் கடந்த 12ஆம் தேதி முதலமைச்சரத்திலே
அந்த கூட்டத்தை கலந்து கொள்ளும் போது நான்கு முதலமைச்சர் சொன்னார், தூய்மை பணி என்பது பணி அல்ல, சேவை என்று சொன்ன ஒரே ஒரு தலைவன் நம்முடைய முத்துரை கருணாநிதி ஸ்டாலின் ஒரு தலைவன். ஆகவே உடனே நீங்கள் குப்பையை பிரிக்காமல் கொடுத்தால் வாங்க வேண்டாம். நம்முடைய நகர உறுப்பினர்கள் புகார் சொல்வார்கள், நீங்க அவற்றை சொல்லுங்கள், குப்பையை கலந்து தாருங்கள், அப்போதுதான் எடுக்க முடியும் என்ற உங்கள் கோரிக்கையை சொல்லுங்கள். அதை விடுத்து நீங்கள் மொத்தமாக எடுத்தால் நிச்சயமாக குப்பையை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாகாது என்பதை உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நேரம் அதிகமாகிவிட்டது. இருந்தாலும் கூட நான் ஒரு மேடை பேச்சாளன், நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருப்பேன். அதுவும் எல்லாம் அதிகாரிகளுக்கு சங்கடமாக இருந்துவிடும். ஆகவே சுருக்கமாக பேசிக் கொண்டு அன்புக்குரிய வழியிருக்கிற தோழர்களே, உங்களை பார்க்கிற நேரத்திலே நம்முடைய தோழர் ராஜன் சொன்னதை போல யார் இருந்துவிட்டார்கள், யாரும் நம்மை காப்பாற்ற வரமாட்டார்கள். நம்முடைய தூய்மை பணிகளை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு ஆற்றல் வைத்திருக்கிற முதலமைச்சர், மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர், அவர் சார்பாக இங்கே கோரிக்கை என்னுடைய தம்பி செல்வத்தவனும் நேதாட்சி வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை நிரந்தரப்பட்ட கோரிக்கை வருகிற மார்ச் மாதத்தோடு இந்த ஒப்பந்தப்படி கொடுத்திருக்கிற பணிகள் நிறைவேறும் என்று நம்புகிறேன். அப்படி நிறைவேற்றால் நிச்சயமாக உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மாநில முதலமைச்சரிடத்தில் வைக்கக்கூடிய வேண்டுகோள், ஐயாவிலே என்னுடைய கிராமத்தில் சொல்வார்கள், அரசாசு சம்பளம் என்றாலும் அரண்மனை சம்பளம் என்பார்கள். ஆகவே அரசாங்கமே அந்த தூய்மை பணியாளர்களை நேரடியாக அந்த பணியை ஈடுபடுகிற அவர்களுக்கு அரசாங்கமே சம்பளம் கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முதலமைச்சரிடத்திலே வைத்திருக்கிற இந்த உறுதியை நம்முடைய நேதாட்சிக்கும் செங்குட்டவனுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு சிறப்பான ஒரு நல்ல ஆட்சி எடுத்துக் கொண்டிருக்கிற மாநில முதலமைச்சர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தர வேண்டும். வரக்கூடிய காலத்திலே உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற பணியை நாங்கள் நிச்சயமாக செய்வோம். இத்தனை காரியம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் உலகத்தை வேண்டுகொள்ளால் ஒரே ஒரு கோரிக்கை தான், ஒரே ஒரு வேண்டுகோள் தான். என்ன வேண்டுகோள் சொன்னால், உங்கள் தொழில் உணவு போகட்டும், இந்த குப்பையுடைய தொழில் உணவோடு போகட்டும். உங்கள் குழந்தைகளை படிக்க வையுங்கள். படிக்க வைத்து மாவட்ட ஆட்சித்தலைவரை போல மிகப்பெரிய நிலைக்கு கொண்டு வருவதற்கு குழந்தைகளை படிக்க வையுங்கள், படிக்க வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறேன். தாக்கோவின் நிலையாளர்களுக்கும் இந்த கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் நெஞ்சால் இந்தியை தெரிவித்துக் கொண்டு இந்த தூய்மை பணியாளர் சார்பிலே ஒரே ஒரு வேண்டுகோள், நான் 37 மாவட்டங்களிலே சுற்றுப்பயணம் செய்கிற நேரத்திலே மாவட்ட ஆட்சியர் நீங்கள் விவசாய முறையைக் கொண்டு உணர்த்துகிறேன். அதே போல எங்கள் தூய்மை பணியாளர்களுக்கும் மாவட்டத்திலே ஒரு நாள் குறைதீர்ப்பு கூட்டம் நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் எல்லா மாவட்ட நேரத்திலே எல்லோரும் ஏற்றுக் கொண்டார்கள். அதையும் மாவட்ட ஆட்சியருடைய கவனத்திற்கு கொண்டு செல்கிறேன். வாய்ப்பிருந்தால் மாவட்டத்திலே ஒரு நாள் குறைதீர்ப்பு கூட்டம் நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் சார்பிலை வைத்து பாதுகாப்பாக இருங்கள். நீங்கள் உங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்ய நாங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதியார் இருப்பார் என்ற கருத்தை சொல்லிக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு